ஒரு பேய் படம் அப்படின்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே பயம் இருக்கும். அந்த வகையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் தொடர்ச்சியாக பேய் படங்களை எடுத்து மிரட்டிட்டும் இருந்தாரு. தமிழ் சினிமாவில் நடிப்பு, நடனம், இயக்கம் அப்படின்னு பல துறைகள்ல ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள். இவர் இயக்கியும் நடித்தும் கடந்த 2011ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் காஞ்சனா. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றதால அதனைத் தொடர்ந்து காஞ்சனா படத்துடைய 2 மற்றும் 3ஆம் பாகத்தை டைரக்ஷன் பண்ணாரு நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள். இந்த படங்களுமே எதிர்பார்த்த அளவிற்கு வசூல கொடுத்ததால காஞ்சனா படத்துடைய 4வது பாகம் எடுக்க போவதாக சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவிப்பெல்லாம் வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா காஞ்சனா படத்துடைய 4வது பாகம் குறித்த ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய 4வது பாகத்திற்கான கதைப்பணிகள் முழுக்கவே முடிவடைந்து விட்டதாகவும், இந்த படத்தை வட இந்திய நிறுவனமான கோல்ட் மைன்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும், மேலும் இந்த படத்துல கதாநாயகாக நடிக்க பூஜா ஆக்டேவிடம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு முக்கிய கெஸ்ட் ரோல்ல தளபதி விஜய் அவர்களை நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளுமே போயிட்டு இருக்கா. இது மட்டும் உறுதியானால் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கெரியர்ல நடிக்கிற முதல் பேய் படம் இதுதான் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.